இப்போ தேங்காய் சாதத்துக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, உளுந்தம்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதில் 2 வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலே நம்ம தேங்காயும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காயை. இப்போ இதில் நம்ம சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இறக்க போகும்போது. இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு.